திலக் மேத்தா அப்படிங்கிற அந்த சிறுவன் தன்னோட 13வது வயதுல பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு. அந்த நிறுவனத்தை உருவாக்குனது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட மாமா வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு சாயங்காலமா தன்னோட வீட்டுக்கு திரும்புறாரு. அந்த நேரத்துல அவரோட படிக்கிற புத்தகத்த அவங்க மாமா வீட்ல விட்டுட்டு வந்துர்றாரு. அப்போ அவங்க மாமாட்ட கேட்குறாரு, "இந்த புத்தகத்த எனக்கு உடனடியா தேவை இருக்கு. நான் உடனடியா படிக்கணும். நாளைக்கு எனக்கு அதுலேருந்து தேர்வு இருக்கு. இந்த புத்தகத்த எப்படியாவது எனக்கு கொண்டு வந்து குடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, மாமா அதுக்கான வாய்ப்பு இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிறாரு. உடனே அந்த சிறுவன் யோசிக்கிறாரு, அ ஏன் வந்து மும்பையில அ ஒரே நாள்ல நம்ம வந்து பார்சல் டெலிவரி குடுக்குற மாதிரியான ஒரு நிறுவனத்த தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அவங்க மாமாவோட கிட்டத்தட்ட 1 வருடம் அத பத்தியான ஒரு ஆலோசனை மேற்கொள்றாரு. அந்த ஆலோசனைக்கு பிறகு ஜூலை மாதம் 2018ல பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தொடங்கப்படுது. அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வளங்கள உபயோகப்படுத்தி நம்ம நிறுவனத்த நடத்தணும்னு முடிவு பண்ணி, டப்பாவாலாக்கள வந்து பயன்படுத்தி, அவங்க மூலமாவே ட்ரெயின்ல அந்த பார்சல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்த உருவாக்குறாங்க. குறைந்தபட்சம் அவங்க வந்து 3 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு, மத்த பேப்பர் மெட்டீரியல்ஸ் எதா இருந்தாலுமே வந்து டெலிவரி குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அத வந்து ரூ. 40ல ஆரம்பிச்சு ரூ. 180 வரைக்கும் அதுக்கு கட்டணம் வாங்குறாங்க. இன்னைக்கு அந்த நிறுவனம் வந்து ஒரு நாளைக்கு 1200 பார்சல்ஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு போய் குடுக்குறாங்க. அ ஒரு வருடத்துக்கு ரூ. 60,00,00,000 மேல அவங்க டர்ன் ஓவர் பண்றாங்க. இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, ஒரு நிறுவனத்த ஆரம்பிச்சு நடத்துறதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய வளங்கள நம்ம சரியா உபயோகப்படுத்திக்கிட்டோம்னாவே, நம்மளோட நிறுவனத்த நம்ம வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும். மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சரியான சிஸ்டத்தோட நம்ம சேர்ந்து பயணிக்கும்போது, அது இன்னும் நமக்கு வந்து வளர்ச்சிய குடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது.